வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியலா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் மண்டே நைட் ஆரம்பித்தோடனே ஜிம்மி அண்ட் ஜே ரெண்டு பேருமே இந்த ஊசோஸாக வைப் பண்ணதுக்கு வராங்க. ஆக்சுவலி இவங்க வைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பால் எம்மன் வந்துட்டார். எனக்கு பால் எம்மன் வந்த உடனே ஒரு சந்தேகம், என்ன தெரியுமா, என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் தான் தெரியுது, இந்த ஊசோஸ் வந்து ஆடியன்ஸ் சைடு உட்காந்துருக்குறாங்கல்ல, அதனால் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்னப்பா தண்டடம் ஏறா மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சோன்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பால் லெமன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஒரு முகமூடி போட்டவன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான், அது யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லோகன் பாலாக இருக்கட்டும், தேரியாக இருக்கட்டும், பால்யமானாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கிற டவுட் அந்த மாஸ்க்மேன் யாருன்னா அது வந்து ஆடம் பியர்ஸ் தான். ஆடம் பியர்ஸ் வேனுக்குன்னே கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்மேன் முதல்ல வந்து தேரின்னு சொன்னான், ரெண்டாவது என்ன லோகன் பால்னு சொன்னான். ஆனால் எங்கள் ரெண்டு பேருமே எங்கள் கண்ணு முன்னாடி அட்டாக் பண்ணியிருக்காங்க, அது நாங்கள் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு இல்லை, அது யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அது யார் அப்படிங்கிறது எனக்கும் தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக அது யாருன்னு தெரியும் பட்சத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது ஊசோஸ் எதிர்த்து, அதில் நம்ம ஆஸ்தின் தேரி மற்றும் பிரான்சன் ரீட் டேக் டீமாக இணைந்து ஒரு மேட்ச் விளாட்றாங்களாம். அந்த மேட்சை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பேசும்போது எல்லை நைட்டு வராது. அந்த மாஸ்க்மேன் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் ஆனால் உங்களை அடித்து விரட்டதுக்கு மாஸ்க்மேன் தேவையில்ல, நான் ஒருத்தனே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நம்ம எல்லை நைட் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகிட்டாரு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதே மாதிரி பிரான்சன் ரீடுக்கும் குவாலிஃபை ஆகிறோமா. அப்போது பிரான்சன் ரீட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மேட்ச்சில் இருக்காராம். அதை ஆடம் பேச சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குது, அதில் ஜேவும் இருக்கிறான், அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து நல்லா முடிஞ்சால் நீ ஜெயிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கடைசி கண்டெண்டர் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நடக்க போதா மக்களே. சரி, இப்போ நம்ம அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பிரான்சன் ரீட் இருக்கார்ல, அவர் ஜிம்மி ஊசோக்கு சுனாமியை போட்டு ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. எஸ், இந்த மேட்சோட வின்னர் த விஷன் டீம் வின் பண்ணியாச்சு. லோகன் பாலோடைய அட்டூலியும் தாங்க முடியல, பார்த்தியெல்லாம் நாங்கள் வின் பண்ணிட்டோம், சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ரி செக்ஷனில் அந்த மைக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக வாஸ்தவமாக பேசிகிட்டு இருக்காரா, அப்போ அந்த மிஸ்திரி மேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு க்ரோன் ஸ்டாம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. யாருப்பா நீ, எனக்கே உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அப்படியே அக்குலைட்டாக பார்த்தீங்கன்னா செத்ரோல்ஸ் அப்படின்ஸ்லாம் நல்லாவே பண்ணுறாரு. கைஸ், ஒரு சம்பவம் இஸ் லோடிங். கூடிய சீக்கிரம் அந்த மிஸ்திரி மேன் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். விஷன் டீம் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் யார் நினைக்கிறீங்க அந்த மிஸ்திரி மேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ராஜ் என்ற மேனேஜருக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்குது, ஒரு கதவு இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா WWE டிடி நாட் ஓப்பன் யூனிட்டல் 2/28/2026. அதாவது இப்போது டெலிவரி ஆகிட்டு இது நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணணுன்னா கரெக்டாக 28ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. 28ஆம் தேதினா எலிமினேஷன் சேம்பர் நடக்கல, அன்னைக்கு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது கைஸ். ஸோ அது வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாதான், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தான் தெரியலை. சரி கைஸ், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க இப்போ எல் கிராண்டே அமெரிக்கானை வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு தான் தெரியுமே எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது, ஒரிஜினல் எல்கிராண்டோ அமெரிக்கன் யார், டூப்ளிகேட் யாருன்னு. ஆனால் அவன் எல்கிராண்டோ அப்படின்னாலே மெக்சிகன் லாங்குவேஜே பேசுகிறவன் தான், நான் மெக்சிகன் லாங்குவேஜ் வந்து தரமாக பேசுகிறேன், ஸோ நான் தான் ஒரிஜினல், அவன் டூப்ளிகேட் அப்படிங்கிறது அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவருக்கே கன்ஃபியூஸாக இருக்குதான். ஏன்னா மிதி வந்து அது எல்கிராண்டோ அமெரிக்கானோ அப்படிங்கிறது ஜாக் கேபிள்னு சொன்னது இவர், ஆனால் யாருன்னு தெரில. இப்போ ஓஜி எல்கிராண்டோ அமெரிக்கானோ பேசுகிறாரு. அதாவது எனக்கு வந்து ஸ்பானிஷ் தெரியாது தான், ஆனால் நான் எல்கிராண்டோ அமெரிக்கானோல அப்படின்னு. அதாவது அவர் என்ன பதில் சொல்கிறார், நீ எல் கிராண்டே அமெரிக்கன் தானா, எல் கிராண்டேனா மெக்சிகன் பேர், அப்போது ஏன் நீ மெக்சிகன் பேச மாட்டேங்க அப்படின்னு கேட்காரு. அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு, அதான் நீ பேர்லேயே இருக்குது எனக்கு எல் கிராண்டே அமெரிக்கானோ, நான் வந்து மெக்சிகன் வம்சாவளியில் அமெரிக்காவில் பிறந்தவன், அதனால தான் எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுது, நான் இங்கிலீஷ்கானோ, நான் பேசுகிற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. எப்போது நீங்கள் குழப்புறீங்கய்யா, கூடிய சீக்கிரம் இந்த 2 முகமுடிக்குள்ளேயும் ஒரு மேட்சை WWE கன்ஃபார்ம் பண்ணணும்.
பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் யுத்தம் தான். சரி, இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்க உமன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த எலிமினேஷன் சேம்பர் மேட்சும் நடக்க போகுது. இந்த எலிமினேஷன் சேம்பரில் யாரெல்லாம் பங்கேற்காருன்னா பெய்லி அக்கா பங்கேற்கிறாங்க, அப்புறம் நாட்டி பங்கேற்கிறாங்க. மூணாவது ஆவலாக பார்த்தீங்கன்னா முன்னாள் எலிமினேஷன் சேம்பர் வெற்றியாளரான ஆஸ்கா பங்கேற்றிருக்காங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சூப்பராகவும் தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற்றான்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கா வின் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 3 கண்டெண்டர் எலிமினேஷன் சேம்பருக்காக குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ 4வது கண்டெண்டராக பார்த்தீங்கன்னா ஆஸ்கா இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அப்படியே பேக் சிட்டிக்கு போகிறோன்னு வைங்களேன், ஓபாஃபெமியை காட்டுறாங்க. ஓபாஃபெமிக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணுறாரு. நான் ஸ்மார்ட் பார்த்தேன், ஸ்மார்ட் ஜென்ரல் மேனேஜர் உனக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணிக்கான், நீ ஒரு நல்ல அத்தன்டிக் ரெஸ்லர் அப்படிங்கிறத உனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு, இந்த ஒரு கான்ட்ராக்ட்டு, இந்த கான்ட்ராக்ட்டு நீ வச்சுக்க, உனக்கு எந்த பிராண்ட் விருப்பம் இருக்குதோ அந்த பிராண்டை நீ கான்ட்ராக்ட் சென்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இவர் ரா பிராண்டுக்கான அந்த கான்ட்ராக்டை நீட்டுறாரு. ஓபாஃபெமி அதை வாங்கிட்டு சரி நான் யோசிக்கிறேன், கண்டிப்பாக யோசிச்சுட்டு என்னுடைய முடிவை நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ரூசே வந்து ஓபாஃபெமியை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. ஆக்சுவலி ஓபாஃபெமிக்கும் ரூசேக்குமான ஃபியூட் அப்படிங்கிறது ராயல் ரம்பிளே இருக்குது. ராயல் ரம்பிளில் ரூசேவை எலிமினேட் பண்ணதே நம்ம ஓபாஃபெமி தான். அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபியூடு கொண்டு போக போகிறாங்களா அப்படின்னு தெரில. 2 பேரும் ஃபேஸாக பார்த்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓபாஃபெமி இது நாள் வரைக்கும் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டாக தான் கைஸ் இருக்கிறாரு. அவர் எந்த பிராண்டுன்னு தெரில. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மைக்கேல் கோல் வந்து லியோ மோர்கனை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏமா நீ வந்து ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றுட்ட, யாரை வந்து நீ ரெஸ்ல்மேனியாவில் பிக் பண்ண போகிற, யாரு கூட நீ மோத போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது சர்ப்ரைஸ், அது மேபி வந்து ஸ்டெஃபனி வால்கராக இருக்கலாம், அது ஜேட் கார்கலாக இருக்கலாம், அது என்னோட முடிவு நான் கூடிய சீக்கிரம் சொல்லுவேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வால்கர் வந்துட்டாங்க. ஆக்சுவலி கைஸ் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஸ்டெஃபனி வால்கர் வந்து மெக்சிகன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அதை இவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறாரு. அதில் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரில, இவர் வந்து தப்பாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம். அதில் மனசோடைஞ்சு போயிட்டாங்க லிவ் மோர்கன். ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வால்கர் வந்து லிவ் மோர்கனை பேசினா பரவாயில்ல, ஸ்டெஃபனி வால்கர் பேசுகிறத டாமினிக் மிஸ்டீரியோ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாருல, அது அவரே சொல்கிற மாதிரி இருந்திருக்குது. அதனால் மனசு ரொம்ப கஷ்டமாகிட்டு போல இருக்குது. அப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ தான் விட்டுருப்பா தெரியாமல் சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு பிடிக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஸ்டெஃபனி வால்கருக்கும் லிவ் மோர்கனுக்கும் தான் ரெஸ்ல்மேனியா மேட்ச் போல இருக்குது. நீ நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கோடைய நேரம். சிஎம் பாங் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இந்த மேட்ச் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டிலும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோவோ இன்றைக்கி பேசுகிறாரு. அதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாப்பனீஸ், அதாவது நான் வந்து அதிகமாக பயப்படுறேன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது, நான் கண்டிப்பாக வந்து எலிமினேஷன் சேம்பர் என்னோடய ஹோம் டவுனில் தோக்க மாட்டேன், ஃபின் பேலரை வீழ்த்தி நான் வந்து நியூ ஹெவி வெயிட் சாம்பியனெலாம் அவனை ஆக மாட்டேன் அண்ட் ஸ்டீல் சாம்பியனாக இருப்பேன். அதே மாதிரி ரெஸ்ல்மேனியால ரோமன் ரெயின்ஸ் எடுத்து நான் தான் மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஃபின் பேலர் ஜேடி மெக்டனோ நீண்ட நாளுக்கு அப்புறமா WWE ரிட்டர்ன் இருக்காருங்க. அவர் இன்ஜூரியில் தான் போனார். ஸோ போயிட்டு திருப்பி வந்துட்டார். டாமினிக்குக்கும் இன்ஜுரி ஓகே, அவரும் வந்துட்டார். ஸோ ஓஜி த ஜட்ஜ்மெண்ட் டே பிரதர்ஸ் இஸ் பேக். இவங்கெல்லாம் போய் 2 மாதம் ஆச்சு. ஆனால் ஃபின் பேலர் சும்மாவே வச்சுருக்கிறானுங்க. சரி, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, இப்போ நம்ம ஃபின் பேலர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக வந்து எலிமினேஷன் சேம்பரில் வெற்றி பெறுவேன், அவர் டீம் மெம்பர்ஸ் வந்து சிஎம் பேங்க் அட்டாக் பண்ணும்போது நான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுங்க. டாமினிக்கோ அல்லது ஜேடியோ சிஎம் பேங்க் அட்டாக் பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தாரு. கண்டிப்பாக நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை எலிமினேஷன் சேம்பரில் வெற்றி பெறுவேன், நான் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவேன். இதுக்கு முன்னாடி அவங்க கூட மோதின மேட்ச்சில் எனக்கு இந்த ரோப்பில் இருந்து ரோப் ஒயர் அறுத்து நான் கீழே விழுந்து அந்த மேட்ச் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோடய ரீமேட்ச் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ நான் கண்டிப்பாக சிஎம் பாங்கை வீழ்த்தி ஹெவி வெயிட் சாம்பியனுக்கு அப்புறமா ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் வீழ்த்துறதுக்கான அரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம சிஎம் பாங்கோ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் தான் வின் பண்ணுவேன், பிகாஸ் ஐ ஆம் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அதுக்கு அவரும் ஒரு வார்த்தை சொல்லார், பெஸ்ட் இன் த வேர்ல்டுனா எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. ஜப்பானில் ஒருத்தர் பெஸ்ட்டாக இருப்பார், மெக்சிகோவில் ஒருத்தர் பெஸ்ட்டாக இருப்பார். அதே மாதிரி நீ சிக்காகோடைய பெஸ்ட்டு, நீ பெஸ்ட் இந்த சிக்காகோ அப்படின்னு வச்சுக்க, வேர்ல்டுன்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள மாறி மாறி சண்டை ஏற்படுது. அதுவே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை மற்றும் ரியா ரிப்ளே காட்டுறாங்க. ஆக்சுவலி இயோ ஸ்கை அண்ட் ரியா ரிப்ளே இந்த வாரம் நடக்க போகிற ஃபைட் இன்ஸ்மெண்ட்டில் நயா ஜாக்ஸ் மற்றும்
லாஸ்ட்டில் எடுத்து அவங்களுடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அகைன் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ போன வாரம் ட்ராப் ஆயிடுச்சு, இந்த வாரம் அகைன் டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க. ரியா ரிப்ளி அஃபிஷியலி எலிமினேஷன் நம்பரில் இருக்கிறாங்க, ஈயோ ஸ்கையும் இருக்கிறாங்க. ஸோ எதை நோக்கி போக போகுது, ஸோ ஸ்டோரி லைன் எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் காய்ஸ் நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானா வராது. எல் கிராண்டே அமெரிக்கானாக்கு ஒரு மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் கூட நீங்கள் மேட்ச் ஆகும். இதில் வெற்றி பெறவங்களுக்கு மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும், எப்போன்னு தெரியாது, ஆனால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அசகண்டா நம்ம பெண்டா தான் வந்திருக்கிறாரு. சரி, மேட்சும் ரொம்ப நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ராயோவை கீழே ஒருத்தர் யாரும் இழுத்துட்டார். யாருப்பா இழுத்ததுன்னு இழுத்தா, அட வந்தது நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ இங்கே ஒரு எல் கிராண்டே அமெரிக்கானோ செத்தான். 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பட்டு சரியான சண்டைகள் தான். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட பெண்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக எல் கிராண்டே அமெரிக்கானோ, அதாவது ரிங்கில் இருக்கிற எல் கிராண்டே அமெரிக்கானோ பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்கானோ தோக்கிறதுக்கு ஒரு பெரிய பாயிண்டப்பாக இருந்திருக்காரு. ஸோ பெண்டா வெற்றி பெற்றார். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவை எதிர்த்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதப்படுறாரு. அது எப்போ ஏது எந்த நேரம் அப்படிங்கிறத பற்றி டபிள்யூபிள்யூன்னு சொல்லலை, கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் பெண்டாவை நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ நேருக்கு நேரம் சந்திச்சு 2 பேரும் கை கொடுத்துட்டு வேற போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல் கிராண்டே அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவனுக்கு மாஸ்கை கலத்தலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கலத்திட்டாரு. நல்ல வேலை ராயோ மற்றும் ரொனால்டோவா அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. அது யார் அப்படிங்கிறத காட்டாமல் விட்டாங்க. அப்புறம் ஜேடி மெக்டனோ ஃபின் பேலர்ட்ட பேசுகிறாரு, நீ முந்தி மாதிரி இல்லை, நிறைய மாறிட்ட, ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு ஏன் இப்படி மாறணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபின் பேலரை பார்த்து ஜேடி மெக்டனோ கேட்கும்போது சொல்கிறாரு, அவன் 2 டைட்டில் வச்சுருக்கிறான், நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும்னா ஒரே வழி தான், நீங்கள் வராமல் இருக்கணும், நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் டிஸ்டர்ப் மீ அவை ஃப்ரம் மீ, அதாவது என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை விட்டு தூரமாக தள்ளிடுங்க, அதுவே நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு பெரிய உதவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா என் கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வருவாரா அப்படின்னு தெரில. சரி, மாதிரி நியூ டே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாங்க. அதில் நம்ம எக்ஸேவியர் வீட்டுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆகிட்டான், அவரால் ஒரு 3 மாதம் டபிள்யூக்கு வர முடியாதான், அதை வர வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த டீமை மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கோஃபி கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. கிரேசன் வாலருடைய லுக்கை பாருங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, மேபி இருக்குமோ. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக கைஸ் நம்ம ஏஜே லீவர்ஸ் ஸ்பீச் கொடுக்குறாங்க. உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக பெக்கி லிஞ்சுக்கும் ஏஜே லீக்கும் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் ஒரு மேட்ச் இருக்குது. இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்குது. ஸோ மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜா அண்ட் மேஜர் ஆடம் பியர்ஸ் கிட்ட ஆஸ்டின் தெரி கோமா அந்த மாஸ்க் மேன் நான் சொன்னேன், 2வது லோகன் பால் சொன்னேன், இப்போ எங்களையே 2 பேரையும் அட்டாக் பண்ணியிருக்கான், அந்த மாஸ்க் மேன் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், அது யார் அப்படிங்கிறது இந்த இடத்துலையே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆடம் பியர்ஸ் சொல்கிறத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எல்லாருமே சேர்ந்து அவரை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ பிரான்சன் என்ன சொல்கிறாருன்னா நெக்ஸ்ட் வீக் அவன் கண்டிப்பாக வருவான்ல, அப்போ அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இப்போ மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிங் ஜெனரல் குண்டர் ஜோவன் எவன்ஸ் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்சுக்கான ஒரு கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சுல. டிராகன் லீ குறுக்கால குந்தரை பார்த்துக்கிட்டாருங்க, அவருடைய ஃப்ரெண்டு ஏஜே ஸ்டைலில் ரிட்டைர்மெண்ட் பண்ணதுனால. ஸோ அதனால் குந்தர் ஒரு பக்கம் சென்ட் ஆஃப் ஆகிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜோவன் எவன்ஸ் டாமினிக் மிஸ்டீரியோவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் AAA சாம்பியன் இன்றைக்கி வீழ்த்திருக்கிறாருங்க ஜோவன் எவன்ஸ். ஸோ அதனால் நம்பர் 1 கண்டெண்டரை செலக்ட் ஆகி எலிமினேஷன் சேம்பரில் அடுத்த கண்டெண்டரை செலக்ட் ஆகிருந்தார். இதுதான் இந்த வாரம் மண்டே நைட்டாக நடந்தது. ஓரளவுக்கு சுமாரான மண்டே நைட்டால் தான். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப்